ஒரு மட்டன் ஃப்ரை பார்க்க போகலாம். ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு 1/4 கிலோ மட்டன் எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கிறத இது கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வத்தல் பொடி, மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அப்புறமா இதில் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு. அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கிட்டாச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த மட்டனையும் அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தயிரும் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதை சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுறோம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் அதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டால் அதோட ஸ்மெல் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் வாசமாக இருக்கும். ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம ரெடி பண்ண மட்டன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு சாப்பிடலாம்.